இரத்தத்தில் இருக்கும் நச்சுத்தன்மையை நீக்கி நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அளிக்கின்றது. அந்த வகையில் மூலிகைகளில் இருக்கும் நன்மைகள் என்ன என்பதை பற்றியும் அவற்றை நாம் எவ்வாறு உட்கொள்ளலாம் என்பதை பற்றியும் நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் வீடியோலை வாழ் நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மருந்துடைய பெயர் வெள்ளிலோத்திப்பட்டை அல்லது லோத்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மரத்துடைய மரப்பட்டையை பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த வெள்ளிலோத்திப்பட்டை அப்படிங்கிறது நமக்கு வட இந்தியாவில் அதே போல் சீன நாட்டிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மூலிகை அப்படின்னு சொல்ல முடியும். இரத்த சுத்தி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு மிகப்பெரிய அளவில் ஆயுர்வேத முறை, சித்த முறை, யுனானி முறைன்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய இந்திய பாரம்பரிய மருத்துவ முறைகளில் உபயோகப்படுத்தப்பட்டு வருகின்ற ஒரு மிகப்பெரிய மூலிகை இந்த லோத்ரா அல்லது வெள்ளிலோத்திப்பட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகை. பொதுவாக இன்றைக்கு பெண்களுக்கு ஏற்படுகின்ற கருப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கருமுட்டைப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதே போல் கருமுட்டைப்பை சம்பந்தப்பட்ட கட்டிகளை குணமாக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மருந்து இந்த வெள்ளிலோத்திப்பட்டை. பொதுவாக இன்றைக்கு பெண்களுக்கு மாதவிலக்கு ஏற்படாத போதோ அல்லது அதிகமான உதிரப்போக்குன்னு சொல்லக்கூடிய அடினோமயோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய பிரச்சனை, மாதம் முழுவதுமே அந்த பெண்களுக்கு உதிரப்போக்கு இருந்து கொண்டே இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடிய பெண்களுக்கு கூட நல்ல குணமளிக்கக்கூடிய ஒரு மிக அருமையான மருந்து இந்த வெள்ளிலோத்திப்பட்டை. ஒரு 200 மில்லி தண்ணீர் எடுத்து ஒரு தேக்கரண்டி வெள்ளிலோத்திப்பட்டையை இட்டு நன்றாக கொதிக்க வைத்து 1/2 லிட்டராக குறைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயத்தை காலை ஒரு முறை, மதியம் ஒரு முறை, இரவு ஒரு முறை அப்படி உணவுக்கு முன்பு நம்ம எடுத்துக்கொள்ளும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்தில் இருக்கக்கூடிய அந்த கருப்பை சுருங்க ஆரம்பிப்பதை நம்ம பார்க்க முடியும். அந்த கருப்பை சுருங்க ஆரம்பித்தாலே அடினோமயோசிஸ் மற்றும் அதனால் ஏற்படுகின்ற தேவையற்ற உதிரப்போக்கு, வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும். நிறைய பெண்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த மெனோபாஸ் டைம் ஆகும்போது அந்த மாதவிலக்கு ஏற்படும் போது அவர்களுடைய வயிற்று பகுதிகளில் ஏதோ ஒரு 2 கிலோ 3 கிலோ கல்லை கட்டி தொங்க விட்ட மாதிரி அந்த ஒரு இழுக்கிற அளவுக்கு கடுமையான வலி இருப்பதை பார்க்க முடியும். அந்த வலிகளை குறைப்பதில் மிகச்சிறந்த ஒரு தீர்வளிக்கக்கூடிய மருந்து இந்த வெள்ளிலோத்திப்பட்டை. இரண்டாவது, நிறைய பெண்களுக்கு பார்த்திங்கன்னா மாதவிலக்கு காலங்களில் அல்லது மாதவிலக்கு முன்போ முடிந்த உடனேயோ முகத்திலலாம் அங்கங்கே கட்டிகள் தோன்றுவதை நம்ம பார்க்க முடியும். முகத்தில் தோன்றுகின்ற கட்டிகள் முதுகு பகுதி, கழுத்து பகுதி, மார்பகத்துடைய மேற்பகுதி அப்படிங்கிற மாதிரி எல்லா இடத்திலேயும் அந்த கட்டிகள் இருக்கிறத பார்க்க முடியும். அந்த கட்டிகளுக்கு என்னதான் மருந்துகள் சாப்பிட்டாலும், என்னதான் உணவு கட்டுப்பாடுகள் இருந்தாலும் வெறும் அந்த மாதவிலக்கு ஏற்படுகின்ற முன்பின் 5 நாட்கள்ங்கிற மாதிரி ஒரு மாதத்தில் ஒரு 15-20 நாட்கள் மட்டும் இந்த பிரச்சனை இருக்கிறத பார்க்க முடியும். இதை குறைக்கக்கூடிய சக்தி இந்த வெள்ளிலோத்திப்பட்டைக்கு உண்டு. வெள்ளிலோத்திப்பட்டையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயம், அதாவது 1 லிட்டர் கஷாயத்திற்கு தண்ணீருக்கு 20 கிராம் அளவுக்கு வெள்ளிலோத்திப்பட்டை போட்டு கொதிக்க வைத்து 1/2 லிட்டராக குறைத்து வடிகட்டி அதை காலை, மதியம், இரவு 3 வேளை உணவுக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி எடுத்தோம்னாலே மிக வேகமாக அந்த இடத்தில் இருக்கக்கூடிய அந்த முகம் சம்பந்தப்பட்ட, முகப்பரு சம்பந்தப்பட்ட மாதவிலக்கு காலங்களில் ஏற்படுகின்ற அந்த கட்டிகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கிறத நம்ம பார்ப்போம். இன்றைக்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா மலம் கழிக்கும் போது சில நேரங்களில் மலத்துடன் சேர்ந்து லேசாக ரத்தம் வெளியேறுகின்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது. நிறைய பேர் இதை இன்றைக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் வந்த பிறகு இதை யாரும் அதிகமாக பார்க்கறது கூட கிடையாது. மோஷன் கலர் என்ன, மோஷனோட கன்சிஸ்டன்சி என்ன, மோஷனில் சாப்பிட்ட உணவுகள் செரிக்காமல் போகின்றனவான்னு கூட இன்றைக்கு பார்க்கக்கூடிய பழக்கம் பெரும்பாலும் நமக்கு இல்லை. அதனால தான் உடல் வெளிப்படுத்துகின்ற பெரிய வியாதிகளை கூட நம்ம கவனிக்காமல் விடுகிறோம். பின்பு நிறைய பிரச்சனைகளுக்கு ஆளாக வேண்டிய தேவை இருக்குது. ஸோ நிறைய நேரங்களில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு மோஷனில் லேசாக கோடு போட்ட மாதிரி ரத்தம் வெளியேறுவதை பார்க்க முடியும். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா மோஷன் போன பிறகோ முன்போ 1 துளியோ 2 துளியோ ரத்தங்கள் வெளிவருவதை நம்ம பார்க்க முடிகிறது. இந்த மாதிரி மலம் கழிக்கும்போது ஏற்படுகின்ற பிரச்சனைகளை தடுப்பதற்கு அல்லது குணமாக்குவதற்கு பார்த்திங்கன்னா இந்த வெள்ளிலோத்திப்பட்டைக்கு நல்ல குணம் உண்டு. அதனால தான் அந்த காலத்திலலாம் பார்த்திங்கன்னா இந்த இரத்த மூலம் அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு பிரச்சனை, இந்த இரத்த மூலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படும் போது என்ன பண்ணுவாங்கன்னா
மோர் வந்து ஒரு 200 மில்லி எடுத்து வெள்ளிலோத்தி பட்டையுடைய சூரணம் வந்து கொஞ்சோண்டு அதில் கலந்து காலை ஒரு முறை இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு அப்படின்னு கொடுப்பாங்க. அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு 2 நாட்கள் 3 நாட்களிலேயே உடலை விட்டு வெளியேறுகின்ற அந்த உதிரப்போக்கு நிற்பதை நம்ம பார்க்க முடியும். அதே போல் இளம் பெண்களுக்கு சில நேரங்களில் பார்த்திங்கன்னா மன அழுத்தத்தின் காரணமாகவோ அதிக உடற்பயிற்சியின் காரணமாகவோ சில நேரங்களில் நிறைய உதிரப்போக்கு ஏற்படுவதை பார்க்கலாம். உதிரப்போக்கை நிறுத்துவதற்கு மாடர்ன் மெடிசன் ஹார்மோன் சம்பந்தப்பட்ட மருந்துகளை எடுத்துக்கொள்வதற்கு பதிலாக வெள்ளிலோத்தி பட்டையிலிருந்து எடுக்கக்கூடிய கஷாயத்தை அல்லது வெள்ளிலோத்தி பட்டையிலிருந்து எடுக்கக்கூடிய சூரணத்தை சிறிதளவு வந்து வாழைப்பழத்தில் கலந்து காலை ஒரு முறை இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி எடுக்க ஆரம்பித்தாலே மிக வேகமாக அந்த இடத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை படிப்படியாக குறைந்து அதிகப்படியாக ஏற்படுகின்ற உதிரப்போக்கு குறைவதை நம்ம பார்க்க முடியும். அதே போல் வந்து அடிக்கடி மலம் கழிக்கக்கூடிய பிரச்சனை, இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை ஏற்படும் போதோ அல்லது சாப்பிட்ட உடனேயே மோஷன் போகணுங்கிற பிரச்சனை இருக்கக்கூடியவர்களுக்கும் கூட வெள்ளிலோத்தி பட்டையிலிருந்து எடுக்கக்கூடிய கஷாயத்தை ஒரு 30 மில்லி காலை, 30 மில்லி மதியம், 30 மில்லி இரவு 3 வேளை உணவுக்கு முன்பு அப்படின்னு தொடர்ந்து எடுக்க ஆரம்பித்தாலே மிக வேகமாக அந்த இடத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை படிப்படியாக குறைந்து அந்த இடத்தில் இருக்கக்கூடிய அடிக்கடி மலம் கழிக்கக்கூடிய அல்லது உணவு உண்ட உடனேயே மலம் கழிக்கக்கூடிய பிரச்சனை குறைவதை நம்ம பார்க்க முடியும். வெள்ளிலோத்தி பட்டையை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா உடலை சுருக்குவதில் குறிப்பாக பெண்களுக்கு ஏற்படுகின்ற தேவையற்ற உடல் பாரத்தை குறைப்பதற்கு அது ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லுவோம். நிறைய பெண்கள் பார்த்திங்கன்னா மாதவிலக்கு வரலைன்னா அந்த 2-3 மாதத்தில் மட்டும் ஒரு 5 கிலோ ஏறி இருப்பாங்க. மாதவிலக்கு வர ஆரம்பிச்சதுன்னா அதுக்கப்புறம் எல்லாமே குணமாகிறத நம்ம பார்க்க முடியும். அப்போ மாதவிலக்கு சரியான நேரத்தில் வருவது மற்றும் அந்த வராத நேரங்களில் ஏற்படுகின்ற தேவையற்ற உடல் பாரத்தை குறைப்பதற்கு இந்த வெள்ளிலோத்தி பட்டைக்கு சக்தி உண்டு. அந்த வெள்ளிலோத்தி பட்டைக்கு அதனால் ஒரு லிட்டர் தண்ணிக்கு 20 கிராம் போட்டு நல்லா கொதிக்க வைத்து 1/2 லிட்டராக குறைத்து காலை மதியம் இரவு 3 வேளை உணவுக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி சாப்பிட ஆரம்பித்தாலே உடல் பருமன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறிப்பாக பெண்களுக்கு மாதவிலக்கு நிற்கின்ற பிறகு அதாவது மெனோபாஸ்க்கு பிறகு ஏற்படுகின்ற உடல் பருமனில் நல்ல மாற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும். எனவே நேயர்களே, இந்த வெள்ளிலோத்தி பட்டையை பொறுத்தவரையிலும் பெண்களுடைய கருப்பை மண்டல சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் அதே போல் மாதவிலக்கு சம்பந்தப்பட்ட கோளாறுகளுக்கும் அடினோமயோசிஸ் சம்பந்தப்பட்ட கோளாறுகளுக்கும் இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகம் என்பது நன்மைகளையும் தீமைகளையும் உள்ளடக்கியவை. இவற்றில் இருக்கும் நன்மைகள் எவை, தீமைகள் எவை என்று நாம் கற்றுக்கொண்டு வாழ்வது மிகவும் சிறந்தது என்கிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் விடியலேவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மனித உரிமைகள் என்பவை பொதுவானவை. எல்லா மனிதர்களுக்குமே அந்த உரிமைகள் உண்டு. கைதிகளுக்கும் உண்டு, தண்டனை விதிக்கப்பட்டவர்களுக்கும் உண்டு. கைதிகள் என்பவர்கள் யார்? அவர்கள் சட்டத்திற்கு அப்பால் இருப்பவர்கள் அல்லது சட்டத்தினுடைய மறுபக்கத்தைச் சேர்ந்தவர்கள் என்று வரையறுப்பார்கள். அதாவது குற்றமளித்தவர்கள் சட்டத்தின் மறுபுறம் இருக்கக்கூடியவர்கள் அல்லது சட்டத்தினுடைய நேர்முனையில் இருக்கக்கூடியவர்கள் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். அப்படி இருக்கிற போது அவர்கள் இழைத்த குற்றத்திற்காகத்தான் சிறைக்கூடங்கள் உருவாக்கப்படுகின்றன. சிறைக்கூடங்கள் என்பவை அவை தண்டனை கூடங்கள் அல்ல, சித்திரவதை கூடங்கள் அல்ல. மாறாக அவர்களை மறுசீரமைப்பு செய்யக்கூடிய இடங்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஒரு மனிதர் சமூகத்திலிருந்து விலக்கி வைக்கப்படுவதைத்தான் சிறைக்கூடங்கள் நமக்கு உணர்த்துகின்றன. ஒரு மனிதர் சிறையில் அடைத்து வைக்கப்படுகிறார் என்று சொன்னால் அவருடைய வீட்டிலிருந்து, வேலை செய்வதிலிருந்து அல்லது அவருடைய குழந்தைகளிடமிருந்து, வெளி உலகத்தோடு உள்ள தொடர்புகளிடமிருந்து, அவருடைய பொழுதுபோக்குகளிடமிருந்து அனைத்திலும் அவர் துண்டிக்கப்படுகிறார். ஒரு மனிதருக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய தண்டனைகள் இவை என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. நிறைய கைதிகளை நான் சந்தித்திருக்கிறேன். அவர்கள் இந்த பரோலில் வருகிற போது அவர்கள் அந்த பரோலில் வரக்கூடிய நாட்களில் சுதந்திர காற்றை சுவாசித்துவிட்டு மீண்டும் சிறைக்கு திரும்பிச் செல்கிற போது அவர்கள் முகத்தில் வெளிப்படுகிற வேதனையை நான் கண்டிருக்கிறேன். அப்படி இருக்கிற போது சிறைச்சாலைகள் என்பவை மனிதர்களை சிறந்த ஒரு மனிதர்களாக மீண்டும் மாற்றி அமைப்பதற்காகத்தான் இருக்கின்றன.
மாறாக அவர்களை இழிவுபடுத்துவதற்கோ மேலும் மோசமான குற்றவாளிகளாக மாற்றி சமூகத்திற்கு அனுப்புவதற்கோ அல்ல. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக நம்முடைய சிறைச்சாலைகள் எப்படி இருக்கின்றன என்பதை நாம் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்படி பார்க்கிற போது இந்திய சிறைகள் என்பவை பெரும்பாலும் மனிதத்தன்மையற்றவையாக இருக்கின்றன என்ற குற்றச்சாட்டு தொடர்ந்து இருக்கிறது. இதை பற்றி இந்திய சிறைகளினுடைய நிலையை பற்றி கண்காணிக்கும்படியும் சிறைத்துறை சீர்திருத்தங்களை செய்யும்படியும் உச்சநீதிமன்றம் பல முறை ஆணையிட்டிருக்கிறது, வழிகாட்டுதல் நெறிகளை வழங்கியிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆனாலும் கூட அவற்றினால் எந்தவிதமான பயனும் இல்லை. சமீபத்தில் மும்பையில் உள்ள ஒரு சிறைச்சாலையில், பெண்கள் சிறைச்சாலையில் மஞ்சுளா ஷெட்டி என்கிற ஒரு பெண் கைதி காவலர்களால் கொடூரமாக அடித்து கொலை செய்யப்பட்ட செய்தி என்பது ஒரு மிகப்பெரிய அளவிற்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியதை நாம் மறந்துவிடக்கூடாது. அந்த செய்தியினுடைய காயம் என்பது, அந்த செய்தியினுடைய பின்னால் இருக்கக்கூடிய உண்மைகள் என்பது மிக ஆழமானவை. ஏனென்றால் அந்த பெண் கைதி அவர் என்ன தவறு செய்தார்? அங்கு சிறைச்சாலையில் கொடுக்கப்படக்கூடிய கைதிகளுக்கு கொடுக்கக்கூடிய உணவுகளில், அந்த உணவுப் பொருள்களில் முறையாக கொடுக்கப்படவில்லை, அந்த ரேஷனில் தில்லுமுள்ளுகள் நடக்கின்றன என்பதை எதிர்த்து அவர் கேள்வி கேட்டார். அதற்காக மிக கொடூரமாக தாக்கி அவர் கொலை செய்யப்பட்டார். இந்தியாவில் சிறை கொடுமைகள் என்பது புதிது கிடையாது. 30 ஆண்டுகளுக்கு முன்பு பகல்பூரில் கைதிகளுடைய கண்கள் தோண்டப்பட்டு அவர்கள் மிகப்பெரிய அளவிற்கு ஒரு துன்பத்திற்கு ஆளாக்கப்பட்ட செய்திகள் இந்தியாவையே நடுங்க வைத்ததை நாம் மறந்துவிடக்கூடாது. அதே போலத்தான் பல சிறைச்சாலைகள் இந்தியாவில் பல்வேறு கொடுமைகள் அரங்கிடக்கூடிய ஒரு இடமாக இருக்கின்றன என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டியிருக்கிறோம். அப்படி பார்க்கிற போது இந்த சிறைச்சாலைகள் என்பவை உண்மையிலேயே மனிதர்களை எந்த அளவிற்கு நீதிமிக்க ஒரு அமைப்பாக அவை நடத்துகின்றன என்பது மிக முக்கியமான ஒரு கேள்வி. இந்திய சிறைகளில் 2 விதமான தன்மைகள் இருக்கின்றன. ஒன்று, வசதி படைத்தவர்கள். வசதி படைத்தவர்களுக்கு சிறைச்சாலைக்குள்ளேயே பல்வேறு விதமான வசதிகள் கிடைக்கின்றன. இன்னொன்று, அவர்கள் மிக சுலபமாக பல வழக்குகளிலிருந்து வெளியே வந்து விடுகிறார்கள். இதை நாம் யதார்த்தத்தில் பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆனால் வசதியற்ற மக்கள், ஏழை மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், சிறுபான்மையினரைச் சேர்ந்த மக்கள், தங்களை தாங்களே சட்ட ரீதியாக பாதுகாத்து கொள்ள முடியாதவர்கள், எளிய மக்கள், இவர்கள் எல்லோருமே சிறைச்சாலைகளில் அவர்கள் மிகப்பெரிய அளவிற்கான வன்முறைக்கும் துயரத்திற்கும் ஆளாகிறார்கள் என்பதை தொடர்ந்து பார்க்கிறோம். எந்தவிதமான தண்டனையும் விதிக்கப்படாமல் விசாரணை கைதிகளாகவே நீண்ட காலம் வாழ்ந்து 10 வருடங்கள் 15 வருடங்கள் வாழ்ந்து தங்களுடைய வாழ்க்கையினுடைய முக்கியமான ஒரு காலகட்டத்தை எல்லாம் இழந்துவிட்டு குற்றம் நிரூபிக்கப்படாமல் வெளியே வரக்கூடியவர்கள் ஏராளம். ஆனால் சிறைச்சாலைகள் ஏன் நீதிமிக்கவனாக இல்லை என்பதுதான் இன்றைக்கு நம் முன்னால் இருக்கக்கூடிய கேள்வி. நம்முடைய சிறையில் இருக்கக்கூடிய காவலர்களுக்கு அல்லது அங்கே இருக்கக்கூடிய பல்வேறு அலுவல்கள் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு மனித உரிமைகளை பற்றி எந்த பார்வையும் இல்லை. ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை சாசனம் சிறை கைதிகளுக்கு இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகளை பற்றி தெளிவாக வலியுறுத்துகிறது, வரையறுத்திருக்கிறது. சிறை கைதிகளுக்கு உணவு, உடை, அதே போல் ஆரோக்கியத்திற்கான வசதிகள் அளிப்பது மட்டுமல்ல, அவர்களை மனித கௌரவத்தோடு நடத்தி அவர்களுடைய வாழ்வுரிமையை பாதுகாப்பதும் சிறைத்துறையினுடைய நீதித்துறையினுடைய கடமை என்பதை தொடர்ந்து உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மனித உரிமை சாசனங்கள் வலியுறுத்துகின்றன. ஆனால் நிறைய நேரம் சிறைச்சாலைகளில் விசாரணை கைதிகள் அல்லது தண்டனை கைதிகள் மிருகத்தனமாக தாக்கப்படுகிறார்கள். சில குற்றங்களை சேர்ந்தவர்கள் தனிமைச் சிறையில் அடைக்கப்பட்டு பெரும் துயரங்களுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள், துன்பங்களுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள், உடல் ஊனப்படுத்தப்படுகிறார்கள் என்பது மட்டுமல்ல, இந்தியாவில் மரணங்கள் என்பவை, சிறைச்சாலை மரணங்கள் என்பவை பரவலாகிவிட்டன. எப்படி லாக்அப் மரணங்கள் என்பது இன்றைக்கு ஒரு பெரிய அளவிற்கு இருக்கிறதோ அதே போல் சிறைச்சாலை மரணங்களும் இன்றைக்கு மிக பரவலாக மாறிவிட்டன. சிறைகளில் மனிதர்கள் மர்மமாக இறந்து போகிறார்கள். அந்த மர்ம மரணங்களை பற்றி அரசிற்கு எந்த விதமான கவலையும் கிடையாது. அதாவது சுவாதி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட ராம்குமார் என்ற இளைஞர், அவர் உண்மையில் மின்சாரம் வயரை கடித்து தற்கொலை செய்து கொண்டார் என்ற ஒரு கதையை காவல்துறை கட்டியது. ஆனால் அவருடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கூட 1 வருடமாகியும் இன்னும் வெளிவரவில்லை என்பதை நாம் பார்க்கிற போது சிறைத்துறை என்பது மனித உரிமைகள் அனைத்திற்கும் அப்பாற்பட்ட துறையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதைத்தான் இதுபோன்ற சம்பவங்கள் நமக்கு காட்டுகின்றன. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளில் பல சாதனைகளை படைத்தவர்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ள போகிறார்கள் என்பதையும் பார்க்கலாம். நம் வீடியோலே நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி.
வணக்கம் நேயர்களே. விடியலை வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் பேராசிரியர் புலவர் ஹுசைன். ஒரு பேராசிரியரா 30 ஆண்டு கால பயணம், ஒரு ஆசிரியரா, பத்திரிகை ஆசிரியரா, பத்திரிகையாளரா, ஒரு கவிஞரா, இவரோட அனுபவங்கள் சார்ந்த பல விஷயங்களை நாம் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். ஒரு பத்திரிகையாளரா, பேராசிரியரா, கவிஞரா எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் முதல்ல வரவேற்கிறோம் சார். கவிஞர் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் நிறைய கவிதை தொகுப்புகள் எழுதியிருக்கீங்க, ஒரு பத்திரிகை ஆசிரியராக இருந்திருக்கீங்க, சிறுவர்களுக்கான பத்திரிகையும் உங்களுடைய காலகட்டத்தில், ஆரம்ப காலகட்டத்தில் வெளியிட்டிருக்கீங்க. நிறைய தன்னம்பிக்கை எழுச்சியூட்டுற நூல்களை வந்து இப்பையும் எழுதிட்டுருக்கீங்க. அப்படின்னும் போது இந்த 30 ஆண்டு காலம், அதுலேயும் பேராசிரியராக புதுக்கல்லூரியில் ஒரு 30 ஆண்டு காலம் உங்களுடைய பயணம் இருந்திருக்கு. ஓய்வு பெற்ற பேராசிரியர் அப்படிங்கிற முறையிலையும் பல துறைகளில் உங்களோட அனுபவங்கள் சார்ந்த பல விஷயங்களை எங்கள் நேர்களோட இன்னைக்கு நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல 30 ஆண்டு காலம் பேராசிரியர் பணி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு நிறைவு அடைந்த ஒரு பயணமாக இருக்குன்னு சொல்லுவீங்க? பொதுவாக கல்லூரியில் பணியாற்றுவது என்பது மகிழ்ச்சியான செய்தி மட்டுமல்ல, மதிப்பான விஷயமும் கூட. கல்லூரியில் 67 சேர்ந்து, புதுக்கல்லூரியில் 67 சேர்ந்து 30 ஆண்டுகள் முழுமையாக அதே கல்லூரியில் தொடர்ந்து பணியாற்றினேன். என்னுடன் கவிஞர் இன்குலாப், கவிஞர் தமிழ்மண்டலம் 30 ஆண்டுகள் பணியாற்றி அனைவருமே ஓய்வு பெற்றவர்கள். கல்லூரியிலேயே பணியாற்றுகின்ற போது நான் எங்களுடைய வயது வந்து குறைந்து கொண்டு வருவதே உழைத்தது இளமை தோற்றம்தான். எங்களுடைய வயதுக்கு 30 வயதுக்குள்ள தோற்றம் இருக்குமேனால் அது இயற்கையில் இருக்கக்கூடிய தோற்றம். மாணவர்களுடைய பழகி எங்களுடைய தோற்றம் 25 வயது தோல்விட்டது. மாணவர்களுடைய பழகுகின்ற போது, நெருங்கி பழகுகின்ற போது அவர்களுடைய போக்குகள் எல்லாம் தெரிந்து அவர்களுக்கு ஏற்ற வகையில் பாடம் நடத்துகின்ற ஒரு முறை எங்களுக்கு எப்போதும் சிறப்பாக இருந்திருக்கிறது. அது கல்லூரியில் கிட்டத்தட்ட 4500 பேர் படிக்கக்கூடிய கல்லூரி, புதுக்கல்லூரி. அதில் எங்களுக்குரிய தலைமை ஆசிரியர்களெல்லாம், எங்களுக்குரிய தமிழ்துறை தலைவர்களெல்லாம் எங்களுக்கு முழு சுதந்திரம் கொடுத்தார்கள். பாடத்தை நன்றாக நடத்துங்கள், உங்களுக்கு விருப்பமானதை சொல்லுங்கள், எதை கண்டிக்க வேண்டுமோ அது கண்டியுங்கள் என்று சொல்லி முழு உரிமை கொடுத்திருந்தார்கள். அதனால் எங்களாலே சுதந்திரமாக புதுக்கல்லூரியில் ஆசிரியராக, பேராசிரியராக பணியாற்றக்கூடிய வாய்ப்புக்கு மிகவும் சிறப்பு இருந்தது. இப்போ மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் 30 ஆண்டுகள் அப்படின்னும் போது ஒரு கால இடைவெளி, ஒரு ஜெனரேஷன் கேப் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு ஆசிரியராக அவங்களோட பணி செய்ததுக்கும் ஓய்வு பெறக்கூடிய அந்த ஒரு காலகட்டத்து மாணவர்களும் நிறைய மாற்றம் இருந்திருக்கும் இல்லை? இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? மாற்றங்கள் முதல்ல பழகுகின்ற போது மாணவர்கள் வந்து ஆசிரியர் மதிக்கிறார்கள். இப்போதே ஒரு சூழ்நிலையில் கொஞ்சம் குறைந்திருக்கலாம், ஆனால் பொதுவாக மதிக்கின்றார்கள். அவர்களோடு பழகும்போது நமக்கு அவர்களை ஒரு நல்ல மனிதராக உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் முதலில் ஏற்படுகின்றது. ஒரு ஆசிரியர்களுக்கு அந்த எண்ணம் தான் வர வேண்டும். நாம் ஆசிரியர் வந்து சம்பளம் வாங்குவது மட்டுமில்லை, அந்த மாணவனுக்கு அறிவு உண்டாக்கி கல்வியிலே சொல்ல வேண்டிய பாடங்களை சொல்லிக் கொடுத்து அதற்கு அப்பாலே அவனை மனிதனாக மாற்ற வேண்டிய ஒரு பொறுப்பு பேராசிரியர்களுக்கு உண்டு. அந்த பொறுப்பை செய்யக்கூடியவர்களாக நாங்கள் இருந்தோம். அந்த மகிழ்ச்சி எங்களுக்கு உண்டு. அதற்கடுத்து வெளியே சென்ற மாணவர்கள் அதை விருப்பமான ஆசிரியர்கள் தேடி வந்து பேசக்கூடிய சூழ்நிலை இருந்தது. அவர்களும் தங்களுடைய பணியிலே சுமையாக செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை வாய்ப்பு இருந்தது. ஒரு கவிஞரா நிறைய கவிதை தொகுப்புகள் வெளியிட்டிருக்கீங்க. அப்படின்னும் போது கவிஞர் அப்படிங்கிறது இன்னைக்கு நிறைய பேர் கவிதைகள் எழுதுறாங்க, நிறைய இளம் கவிஞர்கள் வரதை நம்ம பார்க்குறோம். கவிதைகளும் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஒரு கவிஞரா நீங்க உருவான விதம் பற்றி சொல்லுங்க. பொதுவாக கவிஞர் என்பதற்கு பல வகையான விளக்கங்கள் கொடுக்கிறார்கள். உலகத்தை பொறுத்தளவுக்கு 1000க்கும் மேற்பட்ட பெருங்கவிஞர்கள் கவிதை என்றால் என்ன என்று விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். எனவே கவிதை இதுதான் என்று சொல்வதற்கு ஒரு வரையறை இல்லை. அது யானையை குருடர்கள் பார்த்த கதையாகத்தான் இருக்கிறது. என்னை பொறுத்தவரை கவிதைக்கு ஏதாவது சொல்லலாம் என்று முயற்சி செய்தேன். சரி, கவிதை என்றால் என்ன, பொதுவாக சொல்லலாம் என்று என்னுடைய சிந்தனை. கவிதை என்பது ஒருவனுடைய சிந்தனை சொற்களாக மாறி அந்த சொற்கள் ஒளிநயம் பெற்று வரியுடையமாக வருவதுதான் கவிதை. இதுதான் என்னுடைய பொதுவான விளக்கம் கவிதைக்கு. இந்த கவிதையை எழுதக்கூடியவர்கள் தமிழ்நாட்டில் பலர் இருக்கிறார்கள். இந்த கவிதைகள் பாடுபொருளை வைத்து அவர்கள் வேறு வேறு வகையாக பிரிக்கப்படுகின்றார்கள். ஒருவர் இயற்கையை மட்டும் பாடுகின்றார். கவிஞர் முடியரசன், வாணிதாசன் போன்றவர்களெல்லாம் இயற்கையை பற்றி பாடக்கூடிய கவிஞர்கள். சிலர் பெண்களை பற்றி பாடுகின்றார்கள், சிலர் துறவரத்தை பற்றி பாடுகின்றார்கள், சில இல்லறத்தை பற்றி பாடுகின்றார்கள், சில இயக்கத்தை பற்றியும்
சில எதிர்கால சிந்தனை பற்றியும் அவருக்கு பிடிக்கக்கூடிய கருத்துக்களை வைத்து கவிதை எழுதுகின்றார்கள். இப்படி பாடுபொருள் கொண்டு அவர்களுடைய வகை பிரிக்கப்படுகின்றது. ஆனால் இந்த கவிஞர்களை சிறந்த கவிஞர்களாக யார் விளங்குகிறார்கள் என்றால் மக்களோடு தொடர்புடையவர்கள், மக்களை பற்றி பாடுகின்றவர்கள் யாரோ அவர்கள் தான் மதிக்கப்படுகின்றார்கள். கவிஞர் என்ற வகையிலே பொதுவாக சிறந்த கவிஞர்களாக அவர்கள் இருந்தாலும் மக்களுடைய கவிதை, மக்களுக்காக பாடுபடுகின்ற கவிதையை பற்றி பாடுகின்ற எவனோ அவன் தான் சிறந்த கவிஞனாக விளங்க முடியும். அவன் எழுதிய ஒரு ஒரு மக்கள் கவிஞன் எழுதிய கவிஞன் மக்களை அடைகின்ற போது அவன் எழுதிய கவிதைக்கும் அவனுக்கும் அங்கீகாரம் கிடைக்கிறது. அவன் மக்களுக்காக உண்மையிலே உழைத்தால், அவன் உண்மையிலேயே எழுதினால் அவனுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது. இவனைத்தான் மக்கள் கவிஞர் என்று சொல்கிறார்கள். ஆனால் இந்த மக்கள் கவிஞர்களுக்கும் மேம்பட்ட ஒரு மக்கள் கவிஞர் இருக்கிறார். அதை தான் சொல்ல வேண்டிய கருத்துக்களை தான் சொல்லி போராட்டத்தை ஊக்கப்படுத்தி போராட்ட களத்திலே தானும் இறங்கி அந்த மக்களோடு போராட்ட மனிதனாக சேர்ந்து வெற்றிக்கு பாடுபடக்கூடியவன் இருக்கின்றான். அவன்தான் மக்கள் கவிஞர்களே மக்கள் கவிஞராக பெருங்கவிஞராக விளங்குகின்றார். இந்த இரண்டு தகப்பையும் பார்க்கின்ற போது மக்களோடு மக்களாக இருந்து போராட்ட தளத்தில் ஈடுபட்டு வெற்றி கண்ட கவிஞர்களே தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு பலர் இருந்தாலும் குறிப்பாக அண்மையில் இறந்து போன இன்குலாபர்களை குறிப்பிடலாம். இது மக்கள் இவருடைய இன்குலாபுடைய எழுத்துக்கை மற்ற கவிஞர்களையெல்லாம் ஏன் நாம் இதுவும் எழுதக்கூடாது என்ற எண்ணத்தை பிறப்பித்திருக்கிறது. அந்த அளவுக்கு வெற்றி கண்டிருக்கிறார். கவிஞர்கள் தங்களுடைய படைப்புகளை படைக்கும்போது அழகுக்காகவும் அன்புக்காகவும் படைக்காமல், தனக்காக படைக்காமல் மக்களுக்காக படைக்க வேண்டும். மக்களுக்காக படைக்கின்ற கவிஞர் எவனோ அவன்தான் அங்கீகரிக்கப்படுவான், மதிக்கப்படுவான். உங்களுடைய படைப்பு அப்படின்னு பார்க்கும்போது எந்த வகையில் இருந்தது? என்னுடையது முதலில் மரபு கவிதை எழுதியிருக்கிறேன். 1964 ஒரு போட்டி நடத்தினார்கள். தமிழ் கவிஞர் பெருமன்றம் என்று ஒரு மன்றம், அதை பாரதிதாசன் தோற்றுவித்தார்கள். அதற்கு பிறகு அந்த மன்றத்தின் செயலாளராக சுயரா அவர்கள் இருந்தார்கள், பொன்னடியன் செயலாளராக இருந்தார்கள். இருவரும் சிறப்பாக அந்த மன்றத்தை நடத்தி கொண்டு வந்தார்கள். அவர்கள் ஆண்டுதோறும் கவிதை போட்டி, கட்டுரை போட்டி என்றெல்லாம் வைத்து நடத்தினார்கள். அந்த கவிதை போட்டி ஓராண்டு நடந்தது. அந்த கவிதை போட்டியை ஒரு வேறுபட்ட வகையில் நடத்த வேண்டும் என்று சுரதா அவர்கள் விரும்பினார்கள். அவர் என்ன செய்தார், ஒரு தலைப்பை 15 நாளுக்கு முன்னால் பேப்பரில் வெளியிட்டு விட்டார். இந்த தலைப்பில் எழுத வேண்டும், கலந்து கொள்கின்றவர்கள் இந்த தேதிக்குள் கலந்து கொள்ள வேண்டும் என்று கொடுத்து விட்டார். எல்லாரும் எழுதிட்டு வந்தாங்க. அது சிறந்த கவிதையாக ஒரு 10 கவிதை தேர்ந்தெடுத்து அந்த 10 கவிதையை அழைத்து கவியரங்கத்தை ஈடுபட செய்து பாடச் சொன்னார்கள். அது சென்னையில் மகாஜன சபையில் தான் நடந்தது. அது நடந்தது 1964. அப்போது இந்த கவியரங்கத்துக்கு தலைமை தாங்கிய பொறுப்பு சீபா ஆதித்தனார் அவர்களுக்கு, பத்திரிகை மேதை சீபா ஆதித்தனாருக்கு சென்றது. அவர் தலைமையில் சுரதா முன்னிலையில் இந்த கவியரங்கத்தினுடைய போட்டி நடந்தது. அப்போது சுரதா அவர்கள் சொன்னார்கள், இங்கே 10 பேர் கவிதை பாட வந்திருக்கிறார்கள், இங்கே கூடியிருக்கின்ற மக்கள் நீங்கள் இருக்கின்றீர்கள், 10 பேர் கவிதை பாடுவார்கள், உங்களுக்கு யாருடைய கவிதை பிடித்ததோ அதை தேர்ந்தெடுக்க வேண்டும், அதை நம்முடைய பழைய கால முறை இருக்கிற குடவள முறை அதன்படியே செய்ய வேண்டும் என்று சொல்லி உங்கள் குடத்தை டப்பாவை தயார் பண்ணி அதிலே உங்களுடைய வாக்குகளை போடுங்கள் என்று சொன்னார். அதாவது பாடுகின்ற கவினுடைய கவிதையை கேட்டவர் யாரோ அவர்கள் தங்களுடைய கருத்தை உடனே குடவளை மூலம் தெரிவித்து அதில் அதிகப்பட்டவர்களை தான் முதல் கவிஞர் சொன்னார்கள். அந்த வகையில் நான் முதல் பரிசு பெற்றிருக்கிறேன். பெரிய கவிஞர்கள் கலந்திருந்தார்கள். கல் என்று தலைப்பு. அதுக்கு அந்த கவிதை நடைமுறைக்கு சொல்றவனுடைய முறை என்னன்னு கேட்டிங்கன்னா, எதையும் புதுமையாக செய்யணும். ஆகாயத்தில் போய் கவிதை, விமானத்தில் போய் கவிதை பாடணும்பார், கப்பலில் போய் கவிதை பாடணும்பார், ஊட்டிக்கு போய் கவிதை பாடணும், இப்படியெல்லாம் தளங்களை மாற்றி இருக்க வேண்டும் என்ற ஒரு புதிய சிந்தனை அவருக்கு உண்டு. அதை செயல்படுத்தி வந்தார். அந்த வகையில் தான் இந்த குடவோலை கவிதை முறையை செயல்படுத்தினார். நீங்கள் வியந்து பார்த்த கவிஞர்கள் அப்படின்னா? கவிஞர்கள் நிறைய இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இப்போ 1000க்கும் மேற்பட்ட கவிஞர்கள் இருக்கிறாங்க. அது எண்ணிக்கையில் 1000க்கும் மேற்பட்டவர்கள், ஐயமே கிடையாது. ஆனால் அது சிறப்பாக பாடக்கூடிய என்றால் 100 பேர். அதிலே நீங்கள் வடிகட்டி எடுத்தால் 10 பேர். அவர்கள் அதிலையும் சிறந்த கவிஞர் ஒருவர் சொன்னால் ஒருவர் இருக்கிறார்கள். இன்று சற்று 2-3 மாதங்களுக்கு முன்னால் எடுத்து சொன்னால் அருமையான கவிஞர்கள், ஆற்றல் மிகுந்த கவிஞர்கள். அப்துல் ரஹ்மான், கவிக்கோ, அதுக்கடுத்து இன்குலாப், அதுக்கடுத்து காமராஜன். முதலில் இன்குலாப் இருந்தார், 2வது அப்துல் ரஹ்மான் இருந்தார், 3வது காமராஜன் இருந்தார். இந்த 3 பேருமே தமிழ் கவிதையின் தளபதியிடுவார்கள். தளபதிகள் இழந்து உண்மையிலே இலக்கிய உலகம் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. கவிதை உலகம் கண்கலங்கி கொண்டிருக்கின்றது.
அதுக்கு இப்போது இருக்கின்றவர்களை பற்றி நீங்கள் கேட்கலாம். ஆனால் இருக்கின்றவர்களை பற்றி சொன்னால் ஏதேனும் பிரச்சனை வருமே என்று ஒரு அச்சம் ஏற்படுகிறது. என்றாலும் பொதுவாக சொல்லுகிறேன், நினைவுள்ளவர்களை சொல்கின்றேன். இப்போது இருக்கின்றவர்கள் மேத்தா அவர்கள், தமிழ்மண் அவர்கள் இருவரும் சிறப்பாக இருந்தார்கள். அவருக்கு அடுத்த நிலையில் கவிமுகி, சென்னிமலை தண்டபாணி, புவியரசு, அதுக்கடுத்தது வந்து சிற்பி, ஆலந்தூர் மோகனரங்கம், பொன்னடியான், இவர்களெல்லாம் சிறப்பாக கவிதை எழுதக்கூடியவர்கள் வரிசையில் வருகின்றார்கள். இவர்களுடைய கவிதைகள் இவர்களே பெரும்பாலும் பத்திரிகையாளர்கள். அவருடைய படைப்புகளை மக்களிடத்திலே கொண்டு செல்கின்ற போது பலர் கவிஞர்களாக உருவாகி வருகின்றார்கள். அந்த கவிஞர்கள் நாளடைவில் பெரிய கவிஞராக ஆவதற்கு வழிவகுக்கிறது பத்திரிகைகள். சிறுவர் இலக்கியம் அப்படிங்கிறது என்ன? சிறுவர் இலக்கியம் அப்படிங்கிறது ஏன் நம்ம அவசியம்னு இன்னைக்கு சொல்கிறோம்? என்னுடைய பையன் ஒரு 3 வயசு 5 வயசு இருக்கும். அப்போ பத்திரிகையெல்லாம் வாங்கி வந்து போட்டால் எதையும் பார்க்காம இந்த படம் போட்டிருக்கிறது மட்டும் பார்க்க தொடங்கலாம். நான் வந்து இலக்கிய பத்திரிகை நடத்திட்டுருக்கேன், இலக்கியவாதி தான். நான் இலக்கிய பத்திரிகை நடத்திட்டுருக்கிறேன். முதல்ல 4 பக்கம் என்ற இலக்கிய பத்திரிகை நடத்தி 69 தொடங்கி 72 வரை தான் நடந்தது. அது சில பிரச்சனை நின்று விட்டது. அதுக்கு பிறகு ஒரு நாள் என்னோடய பையன் வந்து சொன்னான், ஏப்பா இது போல் படங்கள்லாம் நீ போடக்கூடாதுன்னு கேட்டான். படம் போடக்கூடாதுன்னு கேட்டான். அந்த பத்திரிக்கை இல்லை, படம் இல்லைப்பா அது பத்திரிக்கை அப்படின்னு. நீ இது போல் ஒரு பத்திரிக்கை இது போல் நீ செஞ்சால் பத்திரிக்கையில் இது போல் செஞ்சான்னு கேட்டான். எனக்கு அப்போ தான் முடிஞ்சது, எனக்கு குழந்தை இவ்வளோ ஆர்வமாக பத்திரிக்கையை பார்க்குறான். அதில் அவனுடைய படத்தை விட்டு அவனுக்கு தேவையான சிறுவர் கதையை மட்டும் படிக்கிறானே, பொம்மைகளை பார்க்கிறானே, படங்களை பார்க்கிறேன். என்ன வந்தபோது நாமியல் சிறுவர்களுக்காக ஒரு பத்திரிகை நடத்தக்கூடாது என எண்ணம் இருந்தது. அந்த காலகட்டத்தில் சிறுவர்களுக்கு வேண்டிய பத்திரிகைகள் பல தோன்றியிருந்தன. நல்லான சரியான விற்பனை அவைகள். நானும் பார்த்தேன், பத்திரிகைத்துடன் நஷ்டம்தான் ஏற்படும். ஆனால் எதுக்கு நஷ்டம் இல்லாத அளவுக்கு பலூன் பத்திரிகை நடத்தலாம் என்று தொடங்கி பலூன் என்ற பெயரில் பத்திரிகை தொடங்கினேன். அதுக்கு நல்ல வரவேற்பு இருந்தது. என்னுடைய சிறுவர் இலக்கியத்துக்கு முதல் புள்ளி வைத்து தொடங்கு என்று சொன்னவன் என்னுடைய பையன், 5 வயது பையன். அவன் சொன்னான். அதனால தான் சிறுவர் கதையை பற்றி எழுத தொடங்கினேன். என்னுடைய பலூன் பத்திரிகையில் பல வகையான அம்சங்கள் வரும். சிறுவருடைய கதைகள், சிறுவரே எழுதுகின்ற சில கவிதைகளை போட்டேன். அது சரியாக இருக்காது, ரொம்ப திருத்தி போட்டு வந்தேன். இப்படி சிறுவர் இலக்கியம் சிறந்த இலக்கியமாவதற்கு என்ன செய்ய முடியும் அவற்றை நாங்கள் முயற்சி பண்ணி செய்து வந்தோம். அதுக்கு அடுத்து வெவ்வேறு பத்திரிகைகள் தொடங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. ஓகே, பத்திரிகை அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஒரு படிக்கிற அந்த ஒரு நூலை நம்ம படிக்கிறவங்க அவங்களுக்கு பயனுள்ள விஷயங்கள் ஒரு பத்திரிகையில் இருக்கணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. ஒரு பத்திரிகையாளர் அப்படிங்கிற முறையில் எந்த மாதிரியான கருத்துக்களை படைப்புகளை வந்து ஒரு பத்திரிகையில் வெளியிடணும்னு நினைக்கிறேன்? என்னுடைய பத்திரிகைகள் நோக்கம் என்று எனக்கு ஒன்று உண்டு. பத்திரிகை தர்மம் என்று சொல்லுகின்றார்களே, அதன்படி நடக்கின்ற பத்திரிகைகள் தான் பத்திரிகை. அதன்படி நடத்துகின்றவர்கள் தான் பத்திரிகை ஆசிரியர்கள். இப்போது தர்மப்படி நடத்துகின்றது எடுத்து பார்த்தால் 1-2 பத்திரிகைகள் தான் தேரும். உங்களுக்கு தெரிந்த செய்தி தான் பெரிய பத்திரிகைகள் கூட தடமாறி போகின்றன. ஒரு பத்திரிகை என்றால் முதலில் அது மக்களுக்கு பயன் தரக்கூடியதாக இருக்க வேண்டும். மக்களுக்கு பயன் தராத பத்திரிகைகள் அல்ல. ஒரு பத்திரிகையில் பல வகையான செய்திகளை கொடுக்கலாம். இலக்கியத்தை கொடுக்கலாம், அரசியலை கொடுக்கலாம், சிறுவருடைய கதைகளை கொடுக்கலாம், மற்றும் பெண்களுக்கு முன்னேற்றம் தரக்கூடிய பெண்ணிய சார்ந்த கட்டுரைகளை கொடுக்கலாம். இப்படி பொதுவாக பத்திரிகையில் வரக்கூடிய அம்சங்கள் எல்லாம் மக்களுக்கு போய் நன்மை செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும். சில பத்திரிகைகள் கவிதைகளை நிறைய கொடுக்கின்றன, சில பத்திரிகைகள் சிறுகதைகளை நிறைய கொடுக்கின்றன. ஒரு பத்திரிகை தொடர்ந்து நடைபெறுவதற்கு நாவல்களை பயன்படுத்துகிறார்கள். நாவலை படிக்கின்றவர்கள் தொடர்ந்து பத்திரிகையை படிக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதனால பத்திரிகை நடத்துகின்றவர்கள் நாவலை கொடுக்கின்றார்கள். பத்திரிகையில் பெரும்பாலும் சீர்திருத்த கருத்துக்கள், மக்களுக்கு பயனுடைய கருத்துக்கள் இருக்க வேண்டும். தற்பொழுது வரக்கூடிய பத்திரிகைகள் எல்லாம் இளைஞர்களுக்கு முன்னேற்றம் தரக்கூடிய பத்திரிகைகளாக, தொழில் முனைவர்களை உருவாக்கக்கூடிய பத்திரிகைகளாக, தொழிலதிபர்களை உருவாக்கக்கூடிய பத்திரிகைகளாக அவைகளை வந்து கொண்டிருக்கின்றனர். இன்றைய மாணவர்களுக்கு தொழில் கல்வி தான் தேவை, தொழில் பயிற்சி தான் தேவை என்று சொல்லி பல பத்திரிகைகள் தங்களுடைய கட்டுரைகள் அவற்றையும் கொடுத்து வருகின்றார்கள். அது சார்ந்த பெரியவர்களை தொழிலதிபர்கள் பேட்டியும் எடுத்து வருகின்றார்கள். எனவே பத்திரிகை தன்னுடைய கடமை செய்ய வேண்டும், மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், பத்திரிகை தர்மத்தை காப்பாற்ற வேண்டும், தானும் வளர்ந்து இந்த பத்திரிகை படிக்கின்ற மக்களும் வளர்ச்சி அடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் பத்திரிகை நடத்த வேண்டும். பத்திரிகையுடைய செய்திகள் அமைந்திருக்க வேண்டும். இளைஞர்களுக்கு அப்படின்னு நம்ம சொல்லும்போது நிறைய இளைஞர்களை தன்னம்பிக்கையூட்டுற மாதிரி, எழுச்சியூட்டுற மாதிரியான விஷயங்கள் படைப்பில் இருக்கணும் அப்படிங்கும்போது ஒரு பத்திரிகை ஆசிரியர் அப்படிங்கிற முறையில் என்ன மாதிரியான படைப்புகள், கட்டுரைகள் எல்லாம் வெளியிட்டிருக்கீங்க? இப்போ தன்னம்பிக்கை இருக்கிறது, சுய வேலைவாய்ப்பு இருக்கிறது, செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டு, செல்ஃப் கான்ஃபிடென்ட்.
இந்த ரெண்டை பற்றியுமே நான் 10 நூல் எழுதியிருக்கிறேன். ஆனால் தன்னம்பிக்கை என்பது வந்து, நம்பிக்கை என்பது பொதுவாக நம்மை நம்புவது, பொதுவாக மற்றவர்களை நம்புவது, பொதுவாக பெரும்பாலும் மற்றவர்களை நம்புவது தான் நம்பிக்கை. ஆனால் தன்னை நம்புவது தான் தன்னம்பிக்கை. தன்னை எவன் ஒருவன் நம்புகிறான முதலில் அவன்தான் வெற்றிக்கு முதல் அடியை எடுத்து வைக்கின்றான். அந்த தன்னம்பிக்கையுடைய மனிதன் வேலை வாய்ப்பை பெறுவதற்கு முன்னால் அவன் படித்திருந்தால் அந்த படிப்புக்கு போகக்கூடாது. ஒன்று பிஇயோ அல்லது எளிய படித்திருந்தால் அவன் தன்னுடைய கல்வி அறிவையெல்லாம் இன்னொருத்தருக்கு வேலை செய்து கொடுத்து விடாமல் தானே சொந்தமாக நடத்த வேண்டும். சொந்த தொழில் ஈடுபட்டு நடத்துகின்ற போது தான் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி அதிகமாகும். குஜராத்தை பற்றி சொல்கின்ற போது அங்கே பெரும்பாலும் சிறுதொழில் வளர்ச்சிகள் நிறைய இருக்கின்றன. படித்து வேலை பார்க்கின்றவர்களை விட தொழில் முனைவர்கள் இங்கே இருக்கிறார்கள். அந்த நிலையை உருவாக்குவதற்கு பத்திரிகைகள், தொழில் பத்திரிகைகள் நிறைய வர வேண்டும். அதற்கான முயற்சி ஈடுபட வேண்டும். அந்த பத்திரிகைகள் பலரையும் அழைத்து, தொழில் முனைவர் பலரையும் அழைத்து பல நிறுவனங்களுக்கு சென்று அவர்களுக்கு வேண்டிய பயிற்சிகளை கொடுத்து வேலைவாய்ப்பினோடு தேடி கொடுக்கலாம். பத்திரிகை அந்த முயற்சியை செய்வீங்கனால் இளைஞர்களுக்கு, தொழில் பயிற்சி பெற்ற இளைஞர்களுக்கு இன்னும் ஊக்கம் பிறக்கும். இப்போ இன்னைக்கு இருக்கிற இளைய தலைமுறை இளைஞர்களோட மனப்போக்கு எப்படி இருக்கு சார்? கவிதையாகட்டும், கட்டுரையாகட்டும், படைப்புலக பயணம்ல இருந்தும் பொது வாழ்விலையும் மாணவர்களோட நிலைப்பாடு எப்படி இருக்கு? அன்றைய மாணவர்களுடைய நிலைப்பாடு வேறு, இன்றைய நிலைப்பாடு வேறு. அன்றெல்லாம் ஆசிரியர்கள் வந்தால் மாணவர்கள் எழுந்து நிற்பார்கள். இன்று மாணவர்கள் வந்தால் ஆசிரியர் எழுந்து நிற்கிறார். இந்த போக்கு தான் இருக்கிறது. நேரடியாக சுருக்கமாக ஒரு காட்சி வடிவமாக சொன்னால் நான் இதை தான் சொல்லலாம். ஆனால் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பொதுவாக சொல்ல வேண்டும் என்றால், மாணவர்கள் இந்த நிலையில் கல்வியை தேடிக்கொள்ள வேண்டும் என்று வரவில்லை, காசை தேடிக்கொள்ள வேண்டும். அவனை பெற்றெடுத்த தாய்மார்களும் தகப்பன்களும் என் மகன் டாக்டராக வர வேண்டும் என்று பெரிய பணக்காரனாக வந்து எண்ணுகிறார் தவிர, இவன் நல்லவனாக, நாட்டுக்கு பாடுபடுவனாக, நாட்டுக்கு உழைப்பவனாக வர வேண்டும் என்று பெரும்பாலும் யாரும் எண்ணுவதில்லை. தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி வீழ்ச்சிக்கு என்ன காரணம் என்று நினைப்பது, எல்லாரையும் மாணவர்கள் கேள்வி கேட்டால் நீ யாராக வர வேண்டும் டாக்டராக, நீ யாராக வேண்டும் வக்கீலாக, 100 கேள்விகள் 100 பேரிடம் கேட்ட பிறகு நான் இதே கேள்வி கேட்டிருக்கிறேன். ஒருவனுக்கு சொல்கிறான், இது ஒருவர் கூட சொல்லவில்லை, நான் தொழில் அதிபராக வர வேண்டும் என்று ஒருவன் கூட சொல்லவில்லை. டாக்டர், இன்ஜினியர், அப்போது ஐடி வந்த பிறகு எல்லாம் அதனுடைய மோகம் கடுமையாகும். அதன் விளைவு பணத்தினுடைய அளவு அதிகமாக அவர்கள் கிடைக்கின்ற போது அவன் அழிவுக்குரிய வழியை தேடுவதற்கு அமைந்து விடுகிறது. அதையெல்லாம் ஐடியில் நம்ம பார்த்துருக்கிறோம், உங்களுக்கு நன்றாக தெரிந்த விஷயங்கள். எனவே இன்றைய இளைஞர்கள் தங்களுடைய போக்குகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், முதலில் கல்வி அறிவு என்பது காசுக்காக அல்ல, படிப்பது கல்வி கற்பது காசுக்காக அல்ல. காசு தேவைதான், ஒரு தொழில் செய்திருக்கலாம். ஆனால் காசை தவிர பாக்கி எதுலேயும் ஒரு கவனம் செலுத்துவதில்லை. ஒரு தத்துவத்தை கேட்டால் தெரியாது, இன்னும் கொஞ்ச நாள் போய் ஒரு தலைவரை கேட்டாலும் தெரியாது, அந்தளவுக்கு போய்ட்டு காசு தான். அவர்கள் காசுகளை எண்ணுவதற்காகத்தான் அவர்கள் கைகள் படைக்கப்பட்டிருக்கிறதாக அந்த இளைஞர்கள், மாணவர்கள் நினைக்கிறார்கள். மாணவர்களை மாற்றுவதற்கு முதலில் கல்வி திட்டத்தை மாற்ற வேண்டும். கல்வி திட்டம் வந்து பழைய காலத்து கல்வி திட்டத்தை வைத்துக்கொண்டு, மனப்பாட கல்வி திட்டத்தை வைத்துக்கொண்டு எதையும் செய்ய முடியாது. ஒரு மாணவன் தவறாக நடக்கிறான் என்பதற்கு அவன் மட்டும் காரணம் இல்லை, அவன் பெற்றோர், சூழ்நிலை, ஆசிரியர், அரசு எல்லாமே காரணம். எனவே மாணவனை நம்ம உருவாக்குவதற்கு எல்லா தரப்பிலும் பாடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலை அமைந்திருக்கிறது. அதில் முதன்மையாக பாடத்திட்டத்தை மாற்றி அமைக்க வேண்டும். அது ஒரு 2ஆம் வகுப்பு மாணவனுக்கு திருவிக்கா பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் என்ன? அவன் 10வது மாணவனாகவும் தெரிந்து கொள்ளலாம், தப்பு இல்லை. ஒரு அறிஞரை பற்றி தெரிந்து கொள்ள முதல் வகுப்புலேயே இவங்களுக்கு திருக்குறளை 10 பாடால் வைக்கிறாங்க. இது முதல் வகுப்புலேயே வைக்கிறார்கள். அவனுக்கு எதுக்கு திருக்குறள் அனுப்பு, ஆனால் படிக்க தெரியாது. கல்வி மனப்பாட முறை தான் இங்கே வெற்றி பெறுகிறது. அப்புறம் இந்த தேர்வு முறைகளை கூட மாற்றி அமைக்கணும். அதாவது நினைவாற்றலுக்குத்தான் மதிப்பெண் கிடைக்கிறதே தவிர அவனுடைய அறிவுக்கு மதிப்பெண் கிடைக்கவில்லை. எவன் ஒருவன் படித்து மனப்பாடம் செய்து நினைவாற்றோடு போகின்றானோ அவன் தான் வெற்றி பெறுகிறான். அறிவை கனத்தோடு, அறிவை உண்மையாக பலத்தோடு பெற்றவன் பெண்ணடைகிறான். இந்த முறையெல்லாம் மாற்றி தகுதி படைத்தவனுக்கு மாணவன், தகுதி படைத்தவனுக்கு பட்டம், தகுதி படைத்தவனுக்கு வேலை என்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். நிச்சயமாக சார், ஒரு கவிஞராக, பத்திரிகையாளராக, ஒரு பேராசிரியராக உங்களுடைய பயணம் சார்ந்த பல விஷயங்களை பேசியிருக்கோம். ஒரு படைப்பாளி எப்படி இருக்கணும், அவங்களுடைய படைப்பு எதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும், மாணவர்கள் அப்படின்னும் போது அன்றைய மாணவர்கள் எப்படி இருந்தாங்க, இன்றைக்கி எப்படி இருக்காங்க, இதிலிருந்து மாற்றங்கள் அப்படின்னு தேவைப்படுது அப்படின்போது கல்வியிலேருந்து அதை நம்ம தொடங்க வேண்டிய அவசியத்தில் ஏன் இருக்கும், அவங்களுடைய எண்ணத்திலையும் இன்றைக்கி மாற்றம் வர வேண்டிய அவசியம் என்னென்னு பல கருத்துக்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்துட்டதுக்கு நன்றி. வணக்கம். புத்தகங்கள்
புத்தகங்களிலும் செய்தித்தாள்களிலும் நாம் படிக்க தவறியவைகளை சிறு சிறு தொகுப்புகளாக தொகுத்து அழகு தமிழில் வழங்க வருகிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நம் வீடியோலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். 1983 ஜூலை 25 ஈழத்தமிழர்களினுடைய வாழ்வில் மிகப்பெரிய திருப்பம் நேர்ந்த நாள். 1956 தொடங்கியே அங்கே மக்களினுடைய அறப்போராட்டம் தொடங்கிவிட்டது. அது தொடக்கத்தில் அறப்போராட்டமாகத்தான் இருந்தது. ஆனால் அந்த அறப்போராட்டத்தின் மொழி சிங்கள அரசுக்கு புரியவில்லை. பிறகு அவர்களுக்கு புரிந்த மொழியில் பேச வேண்டும் என்றுதான் ஈழ மக்கள் கைகளில் ஆயுதம் ஏந்தினார்கள். 56 76 என்கிற 20 ஆண்டுகள் முழுக்க முழுக்க அறப்போராட்டங்கள் மட்டுமே அந்த மண்ணிலே நடந்தன. ஆனால் 72 மெல்ல மெல்ல ஆயுத குழுக்கள் அங்கே உருவாகத் தொடங்கின. ஆனாலும் 72 83 என்று இடைப்பட்ட அந்த 11 ஆண்டுகளை அறப்போராட்டங்களும் ஆயுத போராட்டங்களும் கலந்திருந்த காலம் என்று நாம் கூறலாம். 83க்கு பிறகுதான் இனி இவர்களோடு ஆயுதங்களின் மூலமாக மட்டும்தான் பேச முடியும் என்கிற நிலை ஏற்பட்டது. அதற்கு என்ன காரணம் என்றால் 1983 ஜூலை மாதம் 25 கொழும்பில் இருக்கிற வெலிக்கடை என்னும் சிறையில் நடந்த மிகப்பெரிய கொடூரமான தாக்குதல் தான் காரணம். அது சிறைக்குள் நடந்த கலவரம். உள்ளே 37 பேர் ஒரே நாளில் பச்சை படுகொலைக்கு உள்ளானார்கள். அதில் குறிப்பிடத்தக்கவர்களாகத்தான் குட்டிமணியும் ஜெகனும் தங்கதுரையும் இருக்கிறார்கள். இவர்கள் உள்ளிட்ட 37 பேர் அன்று ஒரே நாளில் சிறையில் உள்ளே இருந்த சிங்கள காடையர்களால் அடித்தும் வெட்டியும் கொல்லப்பட்டார்கள். அதற்கு பிறகுதான் இருபெரும் நிகழ்வுகள் அங்கே நடந்தன. ஒன்று, ஒரு குறிப்பிடத்தக்க மக்கள் குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையில் அந்த மண்ணை விட்டே வேறு வேறு தேசங்களுக்கு புலம்பெயர்ந்தார்கள். தாங்கள் பிறந்த மண்ணை விட்டு இனி இந்த மண்ணில் வாழ முடியாது என்ற கருத்தோடு மக்கள் வெளிநாடுகளுக்கு, குறிப்பாக இந்தியாவுக்கு, அதன் பின் பிற நாடுகளுக்கு புறப்பட்டதும் இந்த ஜூலை 25 83க்கு பிறகுதான். இன்னொரு பக்கத்தில் இனி ஆயுதங்களோடு தான் இவர்களோடு பேச வேண்டும் என்கிற நிலையும் ஏற்பட்டது. ஆயுதங்களை ஏந்திய பல்வேறு விடுதலை குழுக்கள் அங்கே இருந்தன. விடுதலை போராட்ட குழுக்களுக்குள்ளேயும் மோதல்கள் நடந்தன. ஆனாலும் ஒரு கட்டத்திற்கு பிறகு தமிழீழ விடுதலை புலிகள் தான் முழுமையாக அந்த மக்களுக்கான போர்ப்படையாக நின்றார்கள். எப்படி இருந்தாலும் 1983 தொடங்கி 2009 வரையில் ஒரு 1/4 நூற்றாண்டு காலம் அந்த மக்கள் களத்திலேயே வாழ்ந்தார்கள். களத்திற்கு போய் வருவது வேறு, களத்திலேயே வாழ்வது வேறு. நம்முடைய வரலாற்றில் படித்திருக்கிறோம், உலக வரலாற்றில் படித்திருக்கிறோம், போர் என்றால் அது எங்கோ ஓரிடத்தில் நடக்கும். மக்களிலிருந்து சிப்பாய்கள் புறப்பட்டு போர்க்களத்துக்கு செல்லுவார்கள். ஆனால் ஈழத்திலே நடந்த போர் அப்படி இல்லை. எங்கே மக்கள் வாழ்ந்தார்களோ வாழ்ந்த இடமே போர்க்களமாக இருந்தது. வீடுகளிலே தான் குண்டுகள் விழுந்தன. வீடுகளிலே குண்டுகள் விழுந்தன என்பதை விட மருத்துவமனைகளிலேயெல்லாம் குண்டுகள் விழுந்தன. நூலகங்கள் தரைமட்டமாக்கப்பட்டன. எந்த நாட்டின் போரின் வரலாற்றிலும் இல்லாத அளவிற்கான கொடூரங்கள் அங்கே நடந்தன. அப்படிப்பட்ட போரை 25 ஆண்டுகள் தொடர்ந்து சிறு குழந்தையிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் அன்றாடம் பார்த்த அந்த காட்சிகள் அத்தனைக்கும் தொடக்கமான நாள் இந்த நாள்தான். அங்கே தங்கதுரையும் ஜெகனும் குட்டிமணியும் கொல்லப்பட்ட போது குட்டிமணியினுடைய கண்கள் குறிப்பாக பிடுங்கி கீழே எறியப்பட்டன. என்ன காரணம் என்றால், நீதிமன்றத்திலே நிறுத்தப்பட்ட போது குட்டிமணி சொன்னார், ஒருவேளை எனக்கு இந்த நீதிமன்றம் மரண தண்டனை விதிக்குமானால் நான் இறப்பதற்கு முன்பு என் கண்களை எடுத்து யாரேனும் 2 பேருக்கு பொருத்தி விடுங்கள். நான் இறந்து போனாலும் மலரப்போகிற தமிழ் ஈழத்தை என் கண்கள் பார்க்கட்டும் என்று சொன்னார். அப்படி சொன்னதற்காகவே அதனை கவனத்தில் வைத்து குறிவைத்து அந்த வெலிக்கடை சிறையிலே கைதியாக இருந்த அந்த குட்டிமணியை அடித்து கொன்றதோடு மட்டுமல்லாமல் இறப்பதற்கு முன்னால் அந்த கண்களை தோண்டி கீழே போட்டு பூட்ஸ் காலால் மிதித்தார்கள் என்றால் இதனை விட ஒரு கொடூரம்
உலகத்தின் எந்த பகுதியிலும் நடந்திருக்கும் என்று சொல்ல முடியாது. அத்தனை சித்திரவதைகளையும் அத்தனை கொடூரங்களையும் சந்தித்துத்தான் அந்த களத்திலே நின்ற மாவீரர்கள் மட்டுமில்லை, சாதாரணமாக வாழ்ந்த மக்களும் கூட அனைத்தையும் எதிர்கொண்டுதான் வாழ வேண்டியிருந்தது. அப்படிப்பட்ட ஒரு போர் 25 ஆண்டுகள் அங்கே நடந்து 2009 ஒரு பின்னடைவை சந்தித்திருக்கிறது என்பது உண்மைதான். ஆனாலும் அந்த போரில் வீரர்கள் பெற்ற வெற்றியும் தோல்வியும் பொய்யானவை அல்ல. அந்த 4 நூற்றாண்டு காலத்திலே மக்கள் பட்ட துன்பங்களும் பொய்யில்லை, மக்கள் எதிர்கொண்ட அவர்களினுடைய அஞ்சாமையும் பொய்யில்லை. எனவே அந்த போர் மக்கள் நடத்திய போர் என்று சொல்ல வேண்டும். மக்களில் யார் போராடி யார் சாதாரண மனிதன் என்று யாராலும் கண்டுபிடிக்கப்பட முடியாத நிலை அங்கே இருந்தது. அதனை வெளிப்படையாக யார் சொன்னார்கள் என்றால், இந்தியாவிலிருந்து அங்கே போன இராணுவ தளபதிகள் தங்கள் புத்தகத்திலே பதிவு செய்திருக்கிறார்கள். 1987 ஜூலையிலே இந்திய படை அமைதிப்படை என்று அங்கே போய் அதற்கு பிறகு நடந்த கலவரங்கள் அனைத்தையும் நாம் அறிவோம். அப்போது இந்திய படை உள்ளே நுழைகிற நேரத்திலே ஈழ மக்கள் அவர்களை மலர் தூவி கையசைத்து வரவேற்றார்கள். நம்மை காப்பாற்றுவதற்கு இந்தியாவிலிருந்து படை வந்திருக்கிறது என்று அந்த ஈழத்து மக்கள் பெருமிதம் கொண்டார்கள். அந்த மக்கள்தான் இந்திய படையை முதலில் வரவேற்றார்கள். ஆனால் சிங்களப்படையை காட்டிலும் இந்திய படைதான் தங்களை கூடுதலாக கொன்றழிக்கப் போகிறது என்பதை அந்த மக்கள் அப்போது அறிந்திருக்கவில்லை. அதற்கு பிறகு இந்திய இராணுவத்திற்கும் போராளிகளுக்கும் தான் போர் நடந்தது. சிங்கள இராணுவம் ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்த்தது. தங்கள் போரை அடுத்தவன் தோளில் சாய்த்துவிட்டு தான் ஓய்வெடுத்து கொண்ட கதையும் ஈழ வரலாற்றிலே தான் நடைபெற்றது. அப்போது நடைபெற்ற போரில் எப்படி இருந்தது என்பதை பற்றி பின்னால் புத்தகங்களை எழுதியிருக்கிற இந்திய இராணுவ தளபதிகள் ஒன்றை மறக்காமல் குறித்திருக்கிறார்கள். எங்களுக்கு யார் பகைவன் யார் நண்பன் என்று தெரியவில்லை. யாரை சுட வேண்டும், யார் பொதுமக்கள், யார் சிப்பாய் என்பதை எங்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஒரு சாதாரண மனிதனைப் போல இருக்கிற ஒருவன் திடீரென்று ஒரு குண்டெடுத்து வீசுகிறான். அங்கே போராடி வேறு மக்கள் வேறு என்று எங்களால் பிரித்து பார்க்க முடியவில்லை. எல்லோரும் போராளிகளாக இருந்தார்கள் அல்லது எல்லோரும் மக்களாக இருந்தார்கள் என்று எழுதுகிறார். எனவே மக்கள் நடத்திய யுத்தம் என்று அந்த ஈழத்தினுடைய போராட்டத்தை நாம் சொல்லலாம். 25 ஆண்டு கால போரினுடைய இறுதியில் அவர்கள் பெற்ற நினைத்த வெற்றியை பெற முடியவில்லை என்றாலும் கூட அந்த போர் வீர வரலாறு, வீரம் செறிந்தது. அந்த போரின் தொடக்கம் 1983 ஜூலை 25. இன்றைய காலகட்டத்தில் கற்ற கல்விக்கு ஏற்ப வேலை வாய்ப்புகளை அமைத்துக் கொள்வது என்பது மிகவும் கடினமாகின்றது. எனவே கல்விக்கு ஏற்ற வேலை வாய்ப்புகள் என்ன என்பதை பற்றியும், வேலை வாய்ப்புகளுக்கு ஏற்ற கல்வி முறைகளை நாம் எவ்வாறு தேர்ந்தெடுக்கலாம் என்பதை பற்றியும் இன்றைய கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு பகுதியில் பார்க்கலாம். நம் விடியலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரம். வணக்கம். நம்ம இந்த ஆலோசனை நேரம் நிகழ்ச்சி மூலமாக ஒரு பட்டதாரி இளைஞர் என்ன மாதிரியான வேலைகளுக்கெல்லாம் அவர் தகுதியானவர், அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் என்ன மாதிரியான பணிகள்லாம் இருக்கின்றன, அந்த பணிகளுக்கான தேர்வுகள் யார் யார் நடத்துகிறாங்க, எந்த அமைப்பு நடத்துது, அந்த தேர்வினுடைய தேர்வு முறைகள் என்ன, அதற்கு தயாராகக்கூடிய முறைகள் என்ன, இந்த மாதிரி விஷயங்கள் குறித்து தொடர்ச்சியாக பேசிட்டு வந்துட்டுருக்குறோம். அந்த வகையில் நம்ம போன வாரம் பேசும்போது ஐஎஃப்எஸ் தேர்வுகள், அதில் இருக்கக்கூடிய நேர்முக தேர்வு, அதாவது முக்கியமாக பர்சனாலிட்டி டெஸ்ட் என்ன அப்படிங்கிறத பற்றி பேசணும். ஒரு ரீகாலுக்காக நம்ம என்ன பேசணும் நினைவுபடுத்திக்கலாம். அது பர்சனாலிட்டி, அதாவது ஆளுமைன்னா அதில் அவுட்வர்ட் மார்க் ஆஃப் பர்சனாலிட்டி, வெளிப்புற தோற்றம், ஆளுமையின் வெளிப்புற தோற்றம், ஆளுமையின் உள்புற தோற்றம் அப்படிங்கிற 2 விஷயத்தை பற்றி பேசணும். அதில் வெளிப்புற தோற்றம் என்ன அப்படிங்கிறது பேசும்போது ஒருவர் அவருடைய இயற்கையான தோற்றம் அப்படிங்கிறது அவருடைய ஆளுமையை தீர்மானிக்காது. அந்த இயற்கை தோற்றத்தை அவர் பயன்படுத்தி எப்படி தன்னை வெளிப்படுத்தி கொள்கிறார் அப்படிங்கிறது தான் ஆளுமை அப்படிங்கிறத பற்றி நம்ம சொன்னோம். அதில் உடை எப்படி அணியணும் அப்படிங்கிறத பற்றி நாம் பேசணும். உடையினுடைய தேர்வு முறை அப்படின்னு பேசணும். ரெண்டாவது அதிலே அந்த அவுட்வர்ட் மார்க் ஆஃப் பர்சனாலிட்டியில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, நாம் எப்படி நடந்துக்கிறோம், ஒரு குழுவிட்ட பேசும்போதோ, ஒரு டீம் ஒர்க்கராக இருக்கும்போதோ, அல்லது நம்மளோட சக மனிதர்களிடம் நாம் எவ்வாறு நடந்து கொள்கிறோம், நம்மளுடைய பிஹேவியர் எப்படி இருக்குது, இதை தான் அவுட்வர்ட் மார்க் ஆஃப் பர்சனாலிட்டின்னு சொல்லுவோம் அப்படின்னு சொன்னோம். அதாவது ஒருவர் பேசுகிற போது, ஒரு இன்டர்வியூவில் நீங்கள் போய் உட்காடுறீங்க, உங்கள் வீட்டுக்கே ஒரு கெஸ்ட் ஒருத்தர் வரார், ஒரு விருந்தினர் ஒருத்தர் வந்திருக்காரு, உங்கள் நண்பர் வந்திருக்கிறாரு, இல்லை உங்கள் அப்பாவுடைய நண்பர் வந்திருக்கிறாரு. என்ன எதிர்பார்க்குறாங்க?
நீங்கள் அவரை கிராஸ் பண்ணி உள்ளே போகிறீங்க. போகும்போது யாராக இருந்தாலும் சரி, நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறாரு அப்படிங்கிறனால நம்ம ஃபிசிக்கலாக என்ன செய்வோம், அவரை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணுவோம், ஒரு புன்னகை காட்டுவோம், வாங்க அப்படின்னு கேட்போம். நல்லா இருக்கீங்களான்னு தெரிந்தவராக இருந்தால் நல்லா இருக்கீங்களான்னு கேட்போம். தெரியாதவர் இருந்தால் நம்ம அறிமுகப்படுத்துவோம். நான் வந்து என்னுடைய பேர் இது, நான் இன்னாரோட, இவர் யாரை பார்க்க வந்திருக்கீங்களோ எங்கள் அப்பா பேர் சொல்லி என்னுடைய பையன் நான் அப்படின்னு கேட்போம். அப்போ அவர் வந்து ஒரு கனெக்ட் வரும், அவருக்கும் உங்களுக்கும் வந்து ஒரு கனெக்ட் வரும். இதை தான் நம்ம அவுட்வர்ட் மார்க் ஆஃப் பர்சனாலிட்டி அப்படிங்கிறோம். கை குலுக்கிறது போனோடனே இந்த மாதிரி விஷயங்கள். இதில் வந்து சில அடிப்படை எட்டிகட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அந்த எட்டிகட்டிஸை நம்ம ஃபாலோ பண்ணுறோமா அப்படிங்கிறத நம்மளோட அவுட்வர்ட் மார்க் ஆஃப் பர்சனாலிட்டியை டிட்டர்மைன் பண்ணுவோம். இது இன்டர்வியூலையும் போய் உட்காந்து பார்த்திங்கன்னா, ஒரு போர்ட் மெம்பர்ஸ் 5 பேர் இருக்கிறாங்க, அவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா அந்த கேள்வியை கவனமாக வாங்கணும், அந்த கேள்வியை அவங்கள கவனிக்கணும். முக்கியமாக அவங்க கேள்வி கேட்பவருடைய கண்ணை பார்க்க வேண்டும், கண்ணை பார்த்து பேசுகிறது, அது வந்து ஒரு முக்கியமான ஒரு அவுட்வர்ட் மார்க் ஆஃப் பர்சனாலிட்டி. அப்புறம் அவர் கேட்ட கேள்வி வந்து காதில் கரெக்டாக கவனமாக வாங்கிக்கிட்டு அவருக்கு பதில் சொல்லணும். பதில் சொல்லுகிற போது நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ஒரு போர்டுக்கு பதில் சொல்கிறோம். ஒரு மனிதர் கேள்வி கேட்குறாரு, ஒரு இன்டர்வியூ போர்டு மெம்பர் கேள்வி கேட்குறாருன்னா அவரை பார்த்து அவர் பேசுகிற போது அவரை பார்த்து கவனிப்பதுங்கிறது ஒரு அவுட்வர்ட் மார்க் ஆஃப் பர்சனாலிட்டி, ஒரு முக்கியமான விஷயம். பட் நாம் விடையளிக்கிற போது நாம் அந்த ஒரு மனிதருக்கோ அந்த ஒரு மெம்பருக்கு நம்ம விடை அளிக்கலை, நாம் விடையளிக்கிறது அந்த போர்டுக்கு, அந்த குழுவினருக்கு. ஸோ அந்த குழுவினர் அனைவரையுமே பார்க்க வேண்டியது நம்ம ஐபால் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருமே பார்க்கணும், அதாவது எல்லாருக்குமான ஒரு முக்கியத்துவத்தை தர வேண்டும். இதை தான் வந்து நம்ம அவுட்வர்ட் மார்க் ஆஃப் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபிசிக்கலாக நம்ம வந்து பழக தான் வரும். ஸோ நாம் அந்த அக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி உடை அணிஞ்சிக்கிறது. ஏன் வந்து நம்ம வந்து இன்டர்வியூக்கு போகும்போது பொதுவாக வந்து நம்ம ஊரில் என்ன சொல்கிறாங்க, ஆண்களாக இருந்தால் வந்து டை கட்டிட்டு போகணும் அப்படிங்கிறாங்க. ஏன் டை கட்டிட்டு போகிறோம்? டை கட்டிட்டு போகிறதுனால என்ன இன்டர்வியூவில் என்ன மாறுதல் ஏற்பட்டுற போகுது அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இப்போ நீங்கள் வந்து யூபிஎஸ்சி ஐஏஎஸ் தேர்வுக்கான இன்டர்வியூ பார்த்திங்கன்னா மே மாதம் டெல்லியில் நடக்கும். வெயில் வந்து 48 டிகிரி 49 டிகிரி இருக்கும். அந்த 49 டிகிரியில் கழுத்தை இருக்கிற மாதிரி டையை போட்டுட்டு போகிறதுனால நமக்கு என்ன கிடைக்க போகுது? அது வந்து நம்மளுடைய எதையாவது மாற்ற போதா அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடையாது. என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இன்டர்வியூ போர்டு மெம்பருக்கு வந்து நாம் ஒரு விஷயத்தை சொல்கிறோம். என்ன சொல்கிறோன்னா, இந்த நிகழ்வு, இந்த ஈவெண்ட் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமானது, நான் இதை வந்து என்னுடைய வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன், அதனால தான் நான் வந்து என்னை இதற்காகவே தயார்படுத்தி கொண்டு வந்திருக்கிறேன். நான் தயார்படுத்தி கொண்டு வந்திருக்கிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு எப்படி காட்ட முடியும்? ஒரு டை போடுறது மூலமாக காட்ட முடியும். ஒரு ஃபுல்லாம் ஷர்ட் போட்டு கண்ணா பின்னான்னு கையை மடக்கி விடாமல் ஒரு டீசெண்டாக வந்து கை கஃப் மாட்டிட்டு ஒரு டை கட்டிட்டு நான் நீட்டாக என்னை ப்ரெசென்ட் பண்ணுகிற போது நான் என்ன சொல்கிறேன் அவர்கிட்ட, இந்த ஈவெண்ட் எனக்கு முக்கியம், நீங்கள் எல்லாருமே ரொம்ப முக்கியம், நீங்கள் வந்து ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு பணியில் இருக்கிறீங்க, நீங்கள் யாருமே வந்து இங்கே வந்து ஒரு விளையாட்டாக இங்கே வரவில்லை, அது எனக்கு நல்லா புரியுது, எனக்கான முக்கியத்துவத்தை நீங்கள் தந்திருக்கிறீர்கள், எனக்கான டைமை நீங்கள் ஒதுக்கியிருக்கீங்க, அதை நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிறத நம்மளுடைய தோற்றத்தின் வாயிலாக அவர்களுக்கு சொல்கிறோம், பகர்றோம். அதனால தான் அந்த அவுட்வர்ட் மார்க் ஆஃப் பர்சனாலிட்டியில் ட்ரெஸ்ஸிங் பிகம்ஸ் இம்பார்ட்டண்ட். இல்லாட்டா வந்து நீங்கள் இன்டர்வியூக்கு போகும்போது ஷார்ட்ஸில் கூட இன்டர்வியூ போகலாம், ஷூஸ் போடாமல் போகலாம், டை கட்டாமல் போகலாம், இன் பண்ணாமல் போகலாம், இது எதுவுமே தவறே கிடையாது. இப்போ நான் இங்கே வந்து உட்காந்து பேசுகிறேன் அப்படின்னா இது போல் வந்து ஒரு ஃபார்மலான ட்ரெஸ்ஸில் வந்து நான் உட்காந்து பேசணும்னு அவசியமே கிடையாது. ஏன் அதை பேசுகிறோம்? ஏன்னா இந்த வியூவர்ஸ் எனக்கு முக்கியம், இந்த சேனல் எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்குது, இந்த நிகழ்ச்சி ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நான் வந்து எப்படி சொல்ல முடியும்? இதன் அடிப்படையில் தான், இதன் வாயிலாகத்தான் நான் சொல்ல முடியும். இதே தான் இன்டர்வியூக்கும் பொருந்தும். அதனால தான் அவுட்வர்ட் மார்க் ஆஃப் பர்சனாலிட்டி அப்படிங்கிறது வந்து இம்பார்ட்டண்ட். இதுதான் அவுட்வர்ட் மார்க் ஆஃப் பர்சனாலிட்டி. பட் இது எந்த வகையிலையும் வந்து உங்களுடைய ஆளுமையை முழுமையான ஆளுமையாக இது ஆகவே ஆகாது. முழுமையான உங்களுடைய ஆளுமை எங்கே வருதுன்னு சொன்னால், எங்கே இருக்குதுன்னு சொன்னால் உங்களுடைய உள்ளே இருக்குது. அதாவது உங்களுடைய தன்னம்பிக்கை, கான்ஃபிடென்ஸ்னு சொல்கிற அந்த கான்ஃபிடென்ஸில் இருக்குது. ரெண்டாவது உங்களுடைய ஆட்டிடியூட், உங்களுடைய ஒரு வாழ்க்கையை நீங்கள் பார்க்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் பார்க்கக்கூடிய நோக்கு, எந்த நோக்கில் நீங்கள் பார்க்குறீங்க, பாசிட்டிவாக பார்க்குறீங்களா நெகட்டிவாக பார்க்குறீங்களா, அதில் இருக்குது. மூன்றாவது உங்களுடைய கருத்தாக்கம், என்ன மாதிரி உங்களால் கருத்தாக்க முடியுது, உங்களுடைய கருத்துக்கள் எப்படி இருக்குது, அது வந்து தெளிவான கருத்துக்களாக இருக்குதா, ஒரிஜினலான கருத்துக்களாக இருக்குதா, நீங்கள் அதில் வந்து உங்களுடைய சிந்தனையை நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்களா, மைண்ட் அப்ளை பண்ணியிருக்கீங்களா, அதில் இருக்குது. நாலாவது ஆப்டிமிசம், நீங்கள் எதிர்மறை சிந்தனை உடையவரா நேர்மறை சிந்தனை உடையவரா. பெசிமிஸ்ட்னா எதிர்மறை சிந்தனை, ஆப்டிமிஸ்ட்னா நேர்மறை சிந்தனை உடையவர். ஒரு கருத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை பார்க்கும்போது நேர்மறையாக பார்க்கிறீர்களா அல்லது எதிர்மறையாக பார்க்கிறீர்களாங்கிறது முக்கியம். இதை தான் வந்து அவங்க பர்சனாலிட்டி டெஸ்ட்டில் வந்து பார்க்குறாங்க. ஏன்னா ஒரு நம்ம ஐஏஎஸ் தேர்வுகள் குறித்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த பர்சனாலிட்டி டெஸ்ட்டை பற்றி பேசணும். அதுலேயும் நான் இதே தான் சொன்னேன் உங்களுக்கு. அது நேர்மறை சிந்தனை இருக்கக்கூடியவர் தான் வந்து ஒரு தலைமை ஏற்று ஒரு குழுவை நடத்தி கொண்டு போக முடியும். ஒரு சேயிங் இருக்குது,
அதாவது 1000 சிங்கங்கள் கொண்ட ஒரு படையை ஒரு ஆடு வழி நடத்துமேயானால் அந்த படை தோற்கும். 1000 ஆடுகளை கொண்ட ஒரு படையை ஒரு சிங்கம் வழி நடத்துமேயானால் அந்த படை வெற்றி கொள்ளும், ஜெயிக்கும். இதுக்கு என்ன இந்த 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 செய்யுங்கிற இந்த கதையினுடைய பின்னணி தத்துவம் என்னன்னு சொன்னால், தலைமை ரொம்ப முக்கியம். சிங்கமும் ஆடும் வந்து இந்த இடத்துல வந்து தலைமை பண்புக்கு வந்து ஒரு குறியீடாக காட்டுறாங்க. சிங்கத்தினுடைய பண்பு என்ன, அது வந்து ஒரு குழுவை தலைமையேற்று நடத்தும்போது சரியான திட்டமிடுதல் இருக்கும், பாசிட்டிவான அப்ரோச் இருக்கும், ஜெயிக்க தான் போகிறோம் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான நேர்மறை சிந்தனை இருக்கும். மூன்றாவது, யார் என்னென்ன செய்யணுங்கிறத அது அந்த குழுவுக்கு பிரித்து கொடுக்கும். இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல்னு திருவள்ளுவர் சொன்ன மாதிரி அது எங்கே கொடுக்கும், அந்த தலைமை என்ன செய்யும், யாருக்கு எது முடியுமோ அவனுக்கு அந்த பணியில் அவனை இருத்தும். இதுதான் வெற்றிக்கான அடிப்படை. அப்போ ஒரு தலைமை பண்புக்கு போகக்கூடியவனுக்கு இது இருக்கணும். அதனால தான் இந்த 4 விஷயத்தையும் முக்கியமாக பார்ப்பாங்க. ஸோ எதிர்மறை சிந்தனை இருக்கக்கூடாது, நேர்மறை சிந்தனை இருக்கணும், ஒரிஜினல் தாட் இருக்கணும், கருத்துக்கள் இருக்கணும், உங்களுடைய நோக்கம் இருக்கணும். இது எல்லாத்துக்கும் அடிப்படை உங்களுடைய தன்னம்பிக்கை இருக்கணும். இந்த தன்னம்பிக்கை அடிப்படையை வச்சு தான் வந்து எல்லாமே ரிவால்வ் ஆகும். இதைத்தான் அவங்க பரிசோதிக்க போகிறாங்க. ஸோ இது எப்படி கருத்தாக்குறது அப்படிங்கிறது குறித்து நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். மீண்டும் நம்ம ஆலோசனை நேரத்தில் அடுத்த எபிசோடில் பார்க்கும்போது ஆளுமை தேர்வு இன்னும் கொஞ்சம் விரிவாக பேசலாம். நன்றி, வணக்கம்.